படம் நல்லா எடுத்துருக்காங்க. எஸ்கே பையனா பண்ணிருக்காரு. ஜிவி பிஜிஎம்லாம் அதிர்த்து படம் வேற லெவல். வந்து ரவி மோகன் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் பிஜிஎம் நல்லா போட்டுருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆனா இந்த படத்துக்கு பாலிடிக்ஸ்ல பயங்கரமா பேசிருக்காங்க ப்ரோ. அது கான்ட்ரோவர்சி எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது தெரியல. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பமா இருக்கு. அதுதான் எப்படி இருக்குது? எஸ்கே ஆக்டிங்கா பார்க்கலாம். ஓகே, ரவி மோகன் ஆக்டிவ் வேணும். எல்லாம் தமிழுக்காக பார்க்கணும். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எஸ்கே ஆக்டிவ் பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. ரவி மோகன் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. இன்டர்வல்ல இருந்து தெறிக்க விட்டாங்க. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தலைவா, பார்க்கலாம். நல்லா இருக்கு. தாண்டி வந்திருக்கு படம். ஜெயராஜ் வந்து இந்த கேரக்டர் நடிச்சு தான் பிடிக்கல, மற்றபடி வந்து அதர்வா ஆக்டிங் செம்ம. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கு. நெகட்டிவ் ரோல ஜெயபிரவி பண்ணிருக்காரு. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு ப்ரோ. லாக் எங்கேயும் இல்ல ப்ரோ. ஓகே, எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு சேனல்ல பாத்துட்டு இதுல வேற ஒரு சேனல்ல இருக்கும். ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் எல்லாம் அதுவும் இல்லாம சூப்பரா இருக்கு. ஜெயமரவி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. ஆமா, அதுவும் இல்லாம ஸ்டீல் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓகே, படம் ஃபுல்லா தமிழை பத்தி தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஹிந்தி, அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிர்க்காக தான் இருக்கு படம். நிறைய இடத்துல ஏன் பீப் கட் பண்ணானுங்கன்னு தெரியல. மிச்சப்படி நல்லா தான் இருந்துச்சு படம். பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்தது ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னமோ நானே வந்து தளபதி ஃபேன் தான், ஆனா படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே, இல்ல இப்போ வந்து நீங்க தளபதி ஃபேன்ஸ் இப்போ ஒரு சோஷியல் மீடியால வந்து ஒரு டாக்லைன் போயிட்டு இருக்கு. நானே இப்போ வந்து தளபதி படம் வந்திருந்தா தளபதி படத்துக்காக போயிருப்பேன். சரி, இந்த படம் வந்திருக்கு பார்க்கலான்னு வந்தேன். நல்லா இருக்கும், லேக் இல்ல. என்ன டாக்லைன் போயிட்டு இருக்குன்னா, எஸ்கே வந்தா தளபதி தள்ளி போய் தான் ஆகணும்ன்றாங்க. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, தளபதினா தளபதி தான். இவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படத்துக்கு எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒர்த்தா இருக்கு படம். அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க்ஸ். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே ஆனா எப்படி பண்ணிருந்தாங்க? நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சா படம்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. எஸ்கே ஆனா நடிப்பு எப்படி இருந்துச்சு? தெரியலையே, அது பேர் தெரியல. ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ அருமையாச்சு ப்ரோ. நீங்க தான் ப்ரோ. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. டாக்லைன் ஒன்னு இப்ப போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. எஸ்கே வந்தா தளபதி தள்ளி தான் போகணும் அப்படின்னு ஒரு அதெல்லாம் இல்ல ப்ரோ, எல்லாருமே ஒற்றுமை ப்ரோ. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு முக்கியமான கதை, ஒரு வரலாறுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் இந்த படமே பண்ணிருக்காங்க. எல்லாரும் தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. நம்ம எஸ்கே வந்து ஒரு வேற ஒரு சேனல்ல பாத்திருப்போம், இதுல ஒரு வேற சேனல்ல பாத்திருப்போம். அது எப்படி இருக்கு? அவருக்கு அந்த சீரியஸான கெட்டப்லாம் செட் ஆகுதா? எஸ்கே வந்து தரவுலி ஒரு படத்துலயும் அவரோட ஆக்டிங் கேமையும் அவரோட சாய்ஸையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இதுல இன்னும் ஒரு படி மேல நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்றதான் போயிட்டு இருந்துச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரோ, ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்லாம் யாருமே அதை பார்க்கல. அது அப்படி கிடையவே கிடையாது. 2 படம் வருதுன்னா 2 படமே ஜெயிக்கணும். எல்லா படமும் ஜெயிச்சாதான் எங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு சொல்லாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். ஜனநாயகன் வராது, ரொம்ப சங்கடம் தான். ஒரு படத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சமூகத்துக்காக பண்ற ஒரு விஷயம். அது அந்த சமூகம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் பண்றது. அதை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, இந்திய எதிர்ப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அரைச்ச மாவு தான், இதில் புதுசாக அரைச்சிருக்காங்க. ஓகே, ஓகேவா? படம் கான்செப்ட் புதுசாக பார்க்கலாம், யாருக்கும் புரியாது. அதே மாதிரி ஜாலியாக பகிர்ந்தது கான்செப்ட் புரியாது. பொலிட்டிக்கல் மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும்தான் படத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நல்ல மூவி, எல்லாம் பார்க்கட்டு படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரவி மோகன் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வந்து எனக்கு அவரு அது பாசிட்டிவ் ரோல் பண்ண, நெகட்டிவ் ரோல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்க்கும்போது. அந்த வில்லத்தனை நல்லா இருக்கும் பார்க்கும்போது. என்ன ஒரு இதுனா, சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கோ டான்ஸோ வித்தியாசமா இருக்கு இந்த வாட்டி பார்க்கும்போது. அதுதான் கொஞ்சம் ஃபன்னா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து வேற ஒரு சேனல்ல பார்த்திருக்கோம், அவர் காமெடி பண்ணுவாரு. ஓரளவுக்கு ஆக்ஷன் டக்குன்னு சீரியஸா பார்க்கும்போது எங்களுக்கு அது அடாப்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு டாக்லைன் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ்கே வந்தா தளபதி ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்லைன் வந்து போயிட்டு இருக்கு. அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க, அதை சொல்லுங்க. நான் டிவிக்கு கட்சியில இருக்கேன், ஒதுங்கி போகணும் எந்த அவசியமும் கிடையாது. படம் வந்தா வரவே கண்டிஷன் தான். தளபதி ஃபேன்ஸ் படத்துக்கு எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் தெரிவிக்கல பெருசா. அதுக்கு பின்னாடி இருக்க சில பொலிட்டிக்கல் இஷ்யூவால நாங்கள் படத்தை எதிர்க்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. தைரியம் இருந்தா 2 படத்தையும் ஒன்னா விட்டுருக்கணும்.
கேஸ் போட்டு அப்ஜெக்ஷன் பண்ணி வாய்தா வாங்கி இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அவ்வளோ பயம் இருக்கிறவன் படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? அப்படின்னு பண்ணவே கூடாது. துண்டாப்பா இப்ப வெளியே போய் குத்துவாங்கப்பா என்ன. ஓகே, இப்ப சரி, எல்லாருமே எதிர்பார்த்தது ஜனநாயகன் வந்து தான் இன்னத்துக்கு இங்க நாங்க நின்றுக்கவே முடியாது. உண்மை ப்ரோ. ஆனா பராசக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப காலியா இருக்கு. காலியா இருக்குன்றதோட படத்தை வந்து நான் இது பண்ணல. இதுக்கப்புறம் படம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஜெயநாதன் வந்த பிறகு படத்துக்கு எப்படியா வந்து கலெக்ஷன் வைஸ் பார்த்தா எந்த படம் அடிக்கும்னு தெரியாது நம்மளுக்கு, புரியுதுங்களா? ஃபேன்ஸ் பெஸ்ட் படி பார்த்தா ஜெயநாயகன் தான் அடிக்கும். படம் கதை படி பார்க்கணும் ஜெயநாயகன். தளபதி ஃபேன்ஸ் அதுக்கு ரொம்ப ஹேட்டர்ஸ் அதை பற்றி நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டே வந்து நான் படம் பார்த்துட்டு படம் எப்படி மொக்கையா இருக்குன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் வரவன் போய் நான் கடைசியில் நீ வரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டேன், புரியுங்களா? படமா பார்த்தா நல்லது. அதை தாண்டி நீங்கள் அது அரசியலாவோ பொலிட்டிக்கலாவோ பார்த்தா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. ஏன்னா அவரே ஆடியோ லான்ச்ல வந்து சொல்றது இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா தம்பிக்கு மட்டும் தான் இது பொங்கலா இருக்கு, அண்ணனுக்கு வந்து பொங்கலா இல்ல. நீங்க ஒரு தலைவர் அது வந்து என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜனநாயகன் இவ்வளவு தள்ளி போயிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் வேற கட்சி வயசாவும் சரி, இது சினிமா எலெக்ஷன் வரதுல ப்ரோ எல்லாம் பண்ணி தான் ஆனதுக்கு அப்புறம் பண்ணாம இருந்தா வேலையாகாது. எவ்வளவு பண்றாங்களோ பண்ணட்டும். எலெக்ஷன் 26 எலெக்ஷன் நாங்க காட்டுவோம். 26 ஓட்டும் நீங்க தான், படமும் நீங்க தான். நாங்க தான். எஸ்கே வந்து நம்ம வந்து வேற ஒரு ஜானர்ல பார்த்துருப்போம், காமெடி ப்ளஸ் வந்து இது வந்து ஆக்ஷன்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவிக்கும் அதுக்கு ஆப்போசிட் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அகர்வால் வந்து அவர் தம்பி கேரக்டர்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காரு. லேக்ல இல்லை, கண்டினியூஸாக தான் இருக்குது. ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய லேக் மாதிரி தெரியல. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். கதையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா கொஞ்சம் புரியும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி தமிழுக்கான ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஹிந்தியை எடுத்துன்னு வந்து கொடுக்காம தமிழ் கொஞ்சம் கொண்டு வரணும்ட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய எதிர்ப்பை தாண்டி வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகனும் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆமாம், ஆனால் ரிலீஸ் ஆகலை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகனுக்கு அது அவங்களுடைய சைடில் கண்டிப்பாக சென்சார் இது கொடுக்காதனால டிலே ஆகிருக்கு. இது பொங்கலுக்கு இது பெரிய படமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆடியன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். படத்துல வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா இந்த படத்தோட ஒரு சிம்பிளா சொல்லணும்னா தமிழை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எவ்வளவு முக்கியம், அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மொழி எவ்வளவு முக்கியம். அதை தவிர்த்து 2வது மொழியா வந்த ஆங்கிலத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வர்றதுக்கே ஒரு 20, 30, 200 ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஹிந்தி புதுசா எடுத்துட்டு வரும்போது அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 100க்கு 100 உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, கடந்த ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் மொத்தத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாஜக அரசு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையாக வந்து இந்த ஹிந்தியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்கெலாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு படம் இந்த படம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்தியை நாங்கள் எதிர்க்கலை, இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காரு எஸ்கே. இது வந்து ரொம்ப நல்ல கருத்துள்ள ஒரு படம். தமிழ் எவ்வளோ முக்கியம், நம் பிறந்த மண்ணில் நம்ம மொழி எவ்வளோ முக்கியம், 2வது வந்த மொழியை ஏற்றுக்கணும், 3வதும் ஒரு மொழி எடுத்துகிட்டு வரீங்க, அதை நாங்கள் இப்போ எப்போ படிக்கிறது, அதை பற்றி நாங்கள் எப்போ வேலைக்கு போகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா ஆக்கப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த தமிழுக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்காங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால மொழிப்போர் தியாகிகள் கூட நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அவங்க பேர் எல்லாத்திலையுமே மூவியோட எண்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து காமிச்சு நம் மொழி தமிழ் மொழி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாருமே பார்க்கலாம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் சஜஷன் பண்ணுங்கள். படம் ரொம்ப இருக்கு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இப்போ நம்ம எஸ்கே வந்து வேற ஒரு ஜானர்ல பார்த்துருக்கோம். பார்த்துருக்கேன். எஸ்கே வந்து காமெடி பண்ணியிருக்காரு, காதல் மூவி எடுத்திருக்காப்புல, அந்த மாதிரி போயிருக்காப்புல. அதை தாண்டி ஒரு படி மேலே வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி தமிழ் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஜெயம் ரவி சாரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தேன், நல்லா இருக்கு. அவரும் நேரில் வந்து ஷோ வந்து பார்க்க வந்திருந்தாரு, பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து ஒரு டேக்லைன் போயிட்டு இருக்கு, என்னன்னா எஸ்கே வந்து தளபதி தள்ளி போய் தான் ஆகணும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவருக்கான ஒரு பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணிட்டாரு. அவருக்கான ஒரு பேர் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கும். அது என்றைக்குமே மறையாது, அது யாரும் மறைக்கவும் முடியாது. அது வந்து அவருடைய
உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியன்ற மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு பேர் எடுத்துட்டாரு. யார் வந்தாலும் யாரும் பின்னாடி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் வந்து எப்பயுமே இருக்க மாதிரி ஒரு ஸ்டேபிளாக அந்த ஒரு பொசிஷனில் தான் இருப்பார். இவர் இப்போ வந்திருக்காரு, வரவங்க வளர்ந்துட்டே இருக்கட்டும். அவர் வளர்ந்துட்டா போல, முடிஞ்சிச்சு அவரோட இதுவெல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு. அவருடைய கெரியருமே மாற்றிட்டா போல. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுல்லாகவே வந்து கட்சி அரசியலில் போயிட்டா போல. டேரெக்டாக 2026 தான் சொல்லிட்டாரு, 24 இல்லைன்ட்டா போல. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, பார்ப்போம். ஓகே.